ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் தம்ப்ளைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அண்டு ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பண்ணுறோம். ஸோ சேலஞ்ச் வீடியோ, ஓகேவா? ஸோ என்ன சேலஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டே வித்தவுட் மொபைல். ஸோ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைல் இல்லாமல் இருக்க போகிறேன். ஸோ ஒரு நாளுங்கிறத விட 10 hours சேலஞ்ச், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போகலாம். 10 hours சேலஞ்ச். ஸோ 10 hours வந்து பார்த்திங்கன்னா நான் மொபைலை யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பண்ணுறோம். சேலஞ்சுங்கிறதே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து பண்ணுறோம். அதுவும் ஜூன் 1st ஸ்டெப்பை வந்து பண்ணுறோம். அண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து சூப்பராக வந்து வரப்போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பர்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி என்ன சொல்கிறதுனா சூப்பராக இருக்க போகுது. ஒரு 10 hours வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச். ஏன் 24 hours வந்து பண்ணலைன்னா, ஃபஸ்ட்டு வந்து 10 hours வந்து என்னால் ஸோ அதை வந்து தாண்டி போக முடியுதான்னு வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகுது. ஸோ எல்லாம் நான் ரெடி ஆகிட்டு, ஸோ 6க்கே எழுந்திரிச்சிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, ஸோ எல்லாம் கரெக்டாக செட்டில் பண்ணிட்டு உட்காண்ட்ருக்கேன். ஸோ வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு 8 o'clock ஆகுது. ஸோ ஈவினிங் 6 PM வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலஞ்சை வந்து நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10 hours பார்த்திங்கன்னா நம்ம தாண்டுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுவே பெரிய டாஸ்க் தான். அண்ட் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அங்கே கீழே தான் இருக்குது. ஸோ கீழே தான் இருக்குது, ஓகேவா? நான் வேறு மொபைலில் தான் வந்து ஷூட் பண்ணிருக்கேன். நான் இன்னும் காலையில் எழுந்திரிச்சவங்க கூட பார்க்கல. சார்ஜ் போட்டதோடு சரி, அது அப்படியே பார்த்திங்கன்னா இருக்குது. அண்டு ஸோ நான் இன்னும் சாப்பிட்ல. இன்னும் போய் நான் சாப்பிடணும். நிறைய விஷயம் நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோவில், ஓகேவா? நம்ம சேனலுக்காக இருக்கட்டும். அண்டு உங்கள்கிட்ட ஒரு சின்ன இன்ட்ராக்ட் மாதிரிலாம் நான் பண்ணிகிட்ருப்பேன். பார்க்கலாம் என்னென்னலாம் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். அண்ட் நம்ம ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்துகிட்டு போக முடியாது. 6 o'clock வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் நம்ம இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம கிளிப்பிங்ஸாகவும் கட்டிங்ஸாகவும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி போடலாம், ஓகேவா? நிறைய கட் பண்ணுவேன். ஸோ பார்த்துக்கோங்க. அண்டு டைம் பார்த்திங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நம்ம அடிக்கடி சொல்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் கீழே நான் டைம் பார்த்திங்கன்னா இது பண்ணுறேன். அதை பார்த்துக்கோங்க. பார்க்கலாம் என்னென்னலாம் பண்ணுறேன்னு நீங்களே பாருங்கள். அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு நான் போய் சாப்பிட்றேன். சாப்பிட்டு நம்ம இது பண்ணலாம், ஓகேவா? சாப்பிட பார்த்திங்கன்னா உட்காந்துட்டேன். சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு. அண்டு ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, லைட்டாக போரிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், ஃபோன் பார்த்திங்கன்னா நான் எடுக்கவே இல்லை. எனக்கு எடுக்கணும்னு கூட தோணலை. அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு உனக்கு ஃபோன் வரும்ல அப்படிம்பீங்க. யாரும் எனக்கு கூப்பிட மாட்டாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு மட்டும்தான் மெயினாக எனக்கு பார்த்திங்கன்னா கூப்பிடுவான். நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன், ப்ரோ ஃபோன் பண்ணாத, இந்த மாதிரி நான் சேலஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபோன்லாம் பண்ணாத அப்படின்ட்டேன். அப்படியே சரி அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. பட்டு கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு பிளான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு பார்த்திங்கன்னா இருக்குது. அது போகணும். பட் அது பார்த்துக்கலாம் என்ன அப்படின்ட்டு. அண்டு இப்போது நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்லிட்டுருந்தேன். ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா பேசலாமா? ஸோ என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு போரிங்காக இல்லாமல் நான் கொஞ்சம் வேறு மாதிரி காட்டணும் அப்படின்னு இது பண்ணிட்டுருந்தேன். அண்ட் பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு என்னால் கொண்டு போக முடியுது அப்படின்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறேன். போரிங்காக இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறேன், ஓகேவா? நம்ம என்ன சொல்கிறது, இந்த படிக்கிற பழக்கம்லாம் நமக்குலாம் இல்லை. ஸோ புக்கெல்லாம் வச்சு சரி ஏதோ ஒன்று பண்ணலாமே அப்படின்ட்டு யோசித்தேன். வேண்டாம் இது உனக்கே ஓவராக இல்லையான்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ பார்க்கலாம், ஏதாச்சும் நம்ம பண்ணலாம், ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு போர் அடிக்கும் கண்டிப்பாக. ஸோ எனக்கே செம்ம போரிங்காக தான் இருக்குது. அண்டு ஸோ கார்டன் நம்ம ஒரு டூர் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு 5 months பேக் இருக்கும். அண்ட் இப்போது அதெல்லாம் இருக்கான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. அதெல்லாம் நான் காட்டுறேன். ஸோ பாருங்கள் மறக்காமல், ஓகேவா? வெளியில் ஸோ எல்லாமே காட்டுறேன், நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ எல்லாமே மாறி இருக்குது. வெயில் பார்த்திங்கன்னா செம்மையாக அடிக்குதுங்க. டைம் லெவல் ஆகுது, ஓகேவா? பார்க்கலாம். அண்டு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ அந்த குருவி அப்புறம் அணில் எல்லாமே வரும். அதெல்லாம் நான் காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சாப்பாடு வச்சா சாப்பிட வரும், செம்மையாக இருக்கும். அது நீங்கள் பாருங்கள், ஓகேவா?
ஸோ இப்படி தான் இருக்கும். இது வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கற்பூரவல்லின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் இப்படியே வந்தீங்கன்னா இது வந்து தக்காளி செடி. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு, செமையாக இருக்குல்ல. ஸோ இன்னொன்று வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். ஸோ யா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு. இது வந்து லைட்டாக இதாக இருக்குது, பார்க்கலே தெரியும். அண்ட் இப்படியே வந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நம்ம அப்படியே வந்து இது பார்க்கலாம், மல்லிகைப்பூ வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் இப்போது நம்ம இந்த ஸ்லைடரை வச்சு எடுக்கல இந்த ஷாட்டில் வந்து இதை பார்த்துருப்பீங்க, செமையாக இருக்கும். இது இருக்குது, செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ செமையாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி பார்த்திங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சாமிக்கெலாம் வைப்பாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மணி பிளான்ட் இருக்குது. அது வந்து நீங்கள் பார்க்கலாம், மீனுக்கு கூட வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதே கற்பூரில் தான் இருக்குது. அப்புறம் ஸோ கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஓகேவா, சேம் ப்ராசஸ் இங்கே அப்படியே ஒன்று சின்னதாக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற செட்டப். ஸோ இதுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான் இருக்குது. வெளியில் சிலதெல்லாம் இருக்குது, நான் வந்து காட்டுறேன். ஸோ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் புல் தான் இருக்குது. அது வந்து சரிங்க காட்டுறேன். மிளகாய் செடி உள்ளது. ஸோ இது நிறையா இருக்கும், அப்படியே புல்லுக்கு தான். ஸோ சேம் தான் அங்கேயே ஆஸ் பர் சேம் தான். ஓகேவா, ஸோ செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு, கிளைமேட் ஆஃப் த வியூ செம்மையாக இருக்குல்ல. அதை பற்றி நம்ம வந்து பேசலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டேன். வெளியில் செம்ம ஹாட்டு அண்டு செமையாக இருக்கும். இந்த உட்காந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்கலாம். எனக்கு என்ன இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து போரிங்காக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் கேட்க முடியல. ஸோ அது ஒன்று தான் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருந்தது. ஏன்னா நான் டெய்லி பார்த்திங்கன்னா வேக்கப் ஆனோன்னே ஸோ ப்ரஷ் பண்ணிட்டு ஸோ எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஸோ பாட்டு பார்த்திங்கன்னா வந்து கேட்டுட்டு தான் பார்த்திங்கன்னா என்ன வேலைனாலும் காலையில் அது கேட்கலன்னா எனக்கு வேலையே ஓடாது. ஸோ ரொம்ப சாங்குக்கு நான் அடிக்ட்டு, சரிங்களா. ஸோ ரொம்ப பார்த்திங்கன்னா சாங்ஸ்லாம் கேட்டு ஸோ செம்மையாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எனக்கு மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அது ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. டெய்லி பார்த்திங்கன்னா வந்து பாட்டு கேட்டிருப்பேன், ஓகேவா. இன்றைக்கி அது கேட்க முடியல. எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து மொபைலில் தான் பார்த்திங்கன்னா வந்து இருக்குது பாட்டு எல்லாமே. ஸோ அதனால் வந்து அது மட்டும் என்னால் வந்து இன்றைக்கி பண்ண முடியல. பட் அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் எதுக்கு இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கேன், சம்மந்தமே இல்லாமல் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ எனக்கே போரிங்காக தான் இருக்குது இந்த சேலஞ்ச். அப்புறம் ரொம்ப போரிங்காக தான் இருக்குது மொபைல் இல்லாமல். அண்டு இன்னொரு விஷயம் அதான், அதுக்கு நீங்கள் பார்க்கல, நான் எனக்கு தெரிஞ்சால் நான் சும்மா அப்படியே உட்காந்துருக்கிறதே போட்டுட்டு என்னால் அந்த வீடியோ முடிச்சிட முடியும். பட் இருந்தாலும் அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படிங்காக தான் நான் சில விஷயங்களும் உங்களுக்கு வந்து காட்டினதே இல்லை. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதெல்லாம் எப்போவோ காட்டினது. அது நம்ம சரியாக அதை பற்றிலாம் சொல்லியிருக்க மாட்டோம். அதான் பார்த்திங்கன்னா வந்து அது இப்போ வந்து அதை பற்றி பேசிகிட்ருக்கோம். அண்டு ஸோ அதுதான் வந்து இது பண்ணணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன வந்து பார்க்கலாம், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லஞ்ச் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்டு வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் பார்த்திங்கன்னா வந்து உட்காண்ட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எடுக்கிறதே இல்லை. ஸோ அப்படியே தான் பார்த்திங்கன்னா அது வச்சுருக்கோம். எங்கேயாச்சும் நமக்கு வந்து ஏதோ எமர்ஜென்சினா மட்டும் நான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ இல்லைனா வந்து இது பண்ண மாட்டேன். அண்ட் முக்கியமான விஷயம் பேசணுன்ட்டு வந்து சொல்லியிருப்பேன், அது இருக்குது, நான் வந்து இப்போ சொல்கிறேன், ஓகேவா. ஸோ எனக்கும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த ஃபீலிங்ஸ் அப்புறம் சேட் ஸ்டோரி எல்லாமே இருக்குது. பட் அது இப்போதைக்கெலாம் ரிவீல் பண்ணுற அளவுக்குலாம் வந்து கொஞ்சம் ஐடியா இல்லை, ஓகேவா. பட் எனக்கும் கொஞ்சம் இது இருக்குங்க. நான் பெருசாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். நான் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து வியூஸ் வரல அப்படின்ட்டு எதுலேயும் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். மேபி சும்மா ஏதாச்சும் வந்து பேசியிருப்பேனே தவிர நான் பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அது உங்களுக்கு வந்து பார்க்கலே தெரியும், உள்ளுக்குள்ளே நிறைய இருக்குது. பட் நான் அதை வந்து வெளியே காட்டிக்க மாட்டேன். என்னை பார்த்தா எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க, உனக்குள்ளே ஏதோ இருக்குது பட் நீ என்னை வெளியே காட்டிக்க மாட்டேற, அப்படியே சைலண்ட்டாக இருக்க அப்படிம்பாங்க. பட் நம்ம எதுவும் ரியாக்ட் பண்ணிக்க மாட்டோம், ஓகேவா. இப்போ எனக்கும் நிறைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இருக்குது. பட் ரொம்ப இதாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வியூஸ் போகலைன்னா அது 1 இயர் ஆச்சு, என்ன இன்னும் இல்லை அப்படின்ட்டு வருத்தம் இருக்கும். இதை விட
ஒரு வீடியோ இவ்வளோ வியூஸை தாண்டி போயும் கூட நமக்கு என்ன அந்த ஒரு ரீச்சும் அந்த இது இல்லையேன்னு நினைக்கல. சம்திங் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வலி இருக்கும், ஒரு பெயின் இருக்க தான் செய்யும். அப்புறம் இன்னும் என்னென்னா வியூஸ் போகிறதில்லன்ட்டு எனக்குலாம் தோணையில் என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு என்னை நானே பார்த்து ஒரு கேள்வி கேட்டுப்பேன். ஃபஸ்ட்டு உன் மேலே தான் தப்பு. ஏன்னா நீ ஒழுங்காக டெய்லி வீடியோ போடுறதில்ல. நீ டெய்லி வீடியோ போட்டுன்ட்டே உனக்கு வியூஸ் போடலைன்னா நீ அதை பற்றி நீ பேசலாம். பட் நீ ஏன் டெய்லி வீடியோ போடுறதில்ல? அப்புறம் நீ எனக்கு வியூஸ் வரலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லி என்னைவே நான் மனசை தேர்த்திப்பேன். நான் அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா நான் டெய்லியும் வீடியோ போட்டு தொடர்ந்து வீடியோ போட்டே இருக்கேன். அதுக்கான ஒரு ரீச் கிடைக்கலன்னா நான் பேசலாம். அது போகிறதும் இல்லை, நம்ம போடுறதே இல்லை. நம்ம ஒழுங்காக வீடியோ போடுறதில்ல. போட்டாலும் டைமுக்கு போட மாட்டோம். போட்டாலும் 2-3 நாள் தொடர்ந்து போடுவோம், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்படி இருக்கையில் நீ என்னத்தை பண்ணிட்டு அப்படின்னு தான் எனக்கே யோசிக்க தோணும். ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நிறையா பார்த்துட்டேன். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பெருசாகவே எனக்கு தெரில. நான் இன்னும் ஒன்று மைண்டில் வந்து எனக்கு என்ன இருக்குது, இன்றைக்கி நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டால் என்றைக்கோ ஒரு நாளாவது ஹாப்பியாக இருக்கலாம். அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். அதை தான் நான் ஹாப்பின்னு வந்து சொல்கிறேன். இந்த ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸுங்கிறாங்க. கண்டிப்பாக எல்லா வாழ்க்கையிலும் நடக்கும். நம்ம அதுக்கான ஒரு இது பண்ணால் தானே. நம்ம எதுவும் பண்ணலைன்னா ஒன்றும் கிடைக்காது. ஏன் அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன்னா, அந்த சவுண்டு, அந்த கீன்னு சவுண்டு பாருங்கள். இப்போ கூட வந்து குருவி சாப்பிட்ருக்கு. நல்லா இருக்குங்க. இது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். செம்ம வைப்பு. இங்கேயே உட்காந்துட்டே இருக்கலாம். பட் என்னென்னா வெயில் ரொம்ப அதிகம். அப்புறம் காற்று நல்லா வருது. அதே சமயம் காற்று செம்மையாக வருது. தூக்கம் பார்த்திங்கன்னா வந்து வருது. தூக்கம் வருது. நான் என்ன பண்ணுறது? அண்டு எனக்கு என்னென்னா வண்டி எடுத்துகிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றணுன்னு ஒரு ஆசை. பட் எங்கே, அதுக்கும் காசு வேணும், பெட்ரோல் இல்லைல்ல. ஸோ அதை நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. பட் ஸோ மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். பட் காசு வேணும். எல்லாத்துக்குமே அந்த மணி தான். என்ன பண்ணுறது? அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது எனக்கு. தான் இப்படியெல்லாம் அது காசுன்னு எல்லா இடத்துலையும் நம்ம வந்து வைக்கல. அந்த காசுன்னு வந்து இம்பார்ட்டண்ட் வரையில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வேண்டாம், போதும், எனக்கு இருக்கிறதே போதும் அப்படின்னு நான் அப்படியே விட்டுருவேன். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ 12 o'clock பார்த்திங்கன்னா வந்து ஆகுது. ஸோ நான் அடிக்கடிக்கு டைமை வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன் எங்கேயாச்சும். ஸோ பார்த்துக்கோங்க, ஓகேவா? 12 o'clock ஆயிடுச்சா? அரௌண்டு நம்ம இப்போ 8 o'clock ஸ்டார்ட் பண்ணோமா சேலஞ்சை. ஸோ இப்போ வந்து ஒரு 5 hours பார்த்திங்கன்னா அது இதாகிடுச்சு. அண்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே நான் பார்த்திங்கன்னா அப்படியே பேசிகிட்டே இருந்திருப்பேன். அண்ட் நிறைய விஷயங்கள் காட்டியிருப்பேன். இதெல்லாம் வந்து இப்படி அப்படி இப்படின்ட்டு. அண்ட் அது உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னுக்காக தான் நான் என்னென்னலாம் வந்து காட்டலையோ அதெல்லாம் வந்து காட்டினேன். முக்கியமாக நம்ம சைக்கிள் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தே ஆகணும். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இதாக இருந்தது. அதை வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம இந்த வண்டி வந்ததுக்கப்புறம் அதை மறந்தாச்சு. எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. பெருசாக மைண்ட் செட் எனக்கு வர்றதும் இல்லை. காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி இருக்குது. அந்த யூடியூபரில் கூட பார்த்தீங்கன்னா காணும். ஸோ என்ன பண்ணுறது? செமையாக இருக்குதுங்க. ஆனால் என்னென்னா செம்ம டஸ்ட்டு. செமையாக தான் இருக்கும். எங்கே நம்ம ஓட்டினா தானே சரியான டஸ்ட்டாக இருக்கும். இது சும்மாவே பிரேக் பிடிக்காது. இப்போ மட்டும் பிடிக்குமா? இதுக்கு நம்ம ஒரு செஷன் பண்ணமே, நம்ம எழுத ஓட்டினதாக இருக்கட்டும், இது பண்ணதாக இருக்கட்டும், எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஏதாச்சும் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம வந்து பண்ணிட்டோம். அதெல்லாம் நான் ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து மேலே தரேன், பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம சைக்கிளை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பண்ணிகிட்ருந்தோம். இப்போ வீட்டில் இருந்துட்டு இது சும்மாவே கிடக்கிறனால யாருக்காச்சும் கொடுத்துருன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நான் தான் வேண்டான்ட்டு அப்படியே வச்சுட்ருக்கேன். ஸோ இந்த வண்டி தாங்க ரொம்ப எனக்கு வந்து ஒரு மெமரபுளான ஒரு வண்டி. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதைத்தான் வச்சு ஓட்டிகிட்டு ஸோ விளாண்டுட்டு இது பண்ணிட்டுருந்தேன். நிறைய பக்கம் சுற்றியிருக்கேன். இப்போ நான் வண்டி எடுத்ததுக்கப்புறம் அதில் சுற்றினதை விட இதில் தான் அதிகமாக சுற்றியிருப்பேன். அந்தளவுக்கு மெமரிஸை நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இதில். அது போக நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் மாடிஃபிகேஷன்ஸு. இதுக்கு முன்னாடிலாம் வண்டி பார்க்குறக்கே கேவலமாக இருந்தது. இதுக்கப்புறம்லாம் நம்ம இதெல்லாம் பெயிண்ட்லாம் பண்ணி ஸ்டிக்கர்லாம் பண்ணி
அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கையில ஒரு ஒரு சின்ன சின்ன மெமரிஸ் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஒரு வண்டியில் இனிமேல் நிறையா பண்ணலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துருச்சு. ஸோ நிறைய வீடியோஸும் நம்ம வந்து பண்ணியிருப்போம் இந்த வண்டி வச்சு. எல்லாமே ஒரு இதாக இருந்தது. சவுண்டு பார்த்தீங்களா, செம்ம இதாக இருக்குங்க. இங்கெல்லாம் பேசிகிட்டே இருந்தால் அப்படியே உட்காந்துக்கலாம். என்ன சம்மருங்கிறதுனால ரொம்ப ஹாட்டாக இருக்குது. நிறையா பண்ணியிருக்கோம் இதை வச்சு. ஸோ இன்னுமே நிறையா பண்ணலாம், பார்க்கலாம். இது வந்து எனக்கெலாம் யாருக்கும் கொடுக்குறதுக்கெலாம் மனசே இல்லை, வச்சுருக்கேன் சென்டிமெண்ட். ஸோ ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட். நிறைய செலவு பண்ணியிருக்கோம். புது டயர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மாற்றிருக்கு. எப்படி நம்ம வந்து கொடுக்குறது சொல்லுங்கள் பார்க்கலாம். கொடுக்குறதுக்கெலாம் மனசே இல்லைங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock ஆகுது. அண்ட் நான் வந்து ஒரு 4 PM அந்த மாதிரி வந்து ஒரு அலாரம் வச்சு எந்திரிக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு இப்போ நான் தூங்க போகிறேன். ஸோ ஒரு அலாரம் வச்சுட்டு நான் வந்து தூங்க போகிறேன். ஃபைன், பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எப்படின்னு வந்து பார்க்கலாம். ஏன்னா சத்தியமாக இட்ஸ் போரிங். நான் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 1.5 hours வந்து இப்போ நான் போய் தூங்குறேன். பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருந்தது. ஏன்னா ஒன் டே ஒரு 10 hours வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நான் வந்து பண்ணி அதை வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து போர் அடிக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து இவ்வளோ டியூரேஷன் வந்து எடுத்துகிட்டு போனது ரொம்ப பெரிய விஷயம். அண்டு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு அண்ட் லவ் தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சீரீஸ் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை இந்த எபிசோடு அப்படியே போகுமான்னு வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் வந்து பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டாக ஒரு டீயோடு பார்த்திங்கன்னா நான் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. அண்டு ஸோ நான் சொன்னதெல்லாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். உங்களை வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணியிருப்பேன்னு வந்து நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ until then, bye from Creator Tamla. Bye.